ஆதிக்குட்டா கியூட்டா ரேம்பர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயாச்சு. என்னடா சிங்கு? சிங்குவா? அப்படினா அம்மா ஆதிக்குட்டா போட்டுக்கல, இதுதான் சிங்கு குட்டி ட்ரெஸ், அதுதான் சிங்கு சொல்றா. ஓ ட்ரெஸ் சொல்றியா? அம்மா ரேம்பர் ட்ரெஸ்னு சொன்னதுக்கு இது சிங்கு குட்டி ட்ரெஸ்னு சொல்றியா? ஐயோ அம்மாக்கு தெரியலடா செல்லம். சிங்கு சரி சரி, என் ஆதி செல்லம் சிங்கக்குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஆனா இது சிங்கம் இல்லையேடா, இது டெடி பியர் ட்ரெஸ் இல்ல. சிங்கு அம்மா அது ஆதி குட்டா, சிங்கக்குட்டி தான் சொல்லுவா. சரி ட்ரெஸ் என்னமோ ஒண்ணு, ஆனா ஆதி குட்டி எப்பவுமே அம்மாக்கு குட்டி சிங்கக்குட்டி தான். சரி இப்போ சமத்தா தூங்கலாமா சிங்கக்குட்டி? காரா? இப்ப கார் வச்சு விளையாடுற நேரமாடா சிங்கக்குட்டி. இப்போ உனக்கு எதுக்கு அம்மா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டேன்? சமத்தா படுத்து தூங்குறதுக்கு. இப்ப விளையாடுற நேரம் இல்ல, நாளைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சிட்டு விளையாடலாம். இப்ப சமத்தா தூங்குங்க பார்க்கலாம் சிங்கக்குட்டி. அந்த கார் பொம்மையா? ஐயோ அது அம்மா எடுத்துட்டு வரலையே. ஐயோ செல்லம், அம்மா அந்த பொம்மை எடுத்துட்டு வரலடா. நம்ம ஒரு 2-3 நாளைக்கு அங்கிள் வீட்ல இருக்கலாம்னு தானே வந்தோம். ரியா நீ விளையாடுறதுக்காக எடுத்தல்ல, அந்த பொம்மைய மட்டும் தான் இருக்கு, வேற அம்மா எந்த பொம்மையும் எடுக்கலடா. ஐயோ ஆதியோட கார் அம்மா எடுக்கலையே. ஐயோ ஆதி செல்லம், அம்மா அந்த கார் எடுக்கலடா. நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கார் வச்சு விளையாடிக்கலாம். இப்போ இங்க அந்த கார் இல்லல்ல, அம்மா வேற ஏதாவது பொம்மை கொண்டு வந்து தரேன், அதை வச்சுட்டு தூங்குறியா? ஐயோ செல்லக்குட்டி அழக்கூடாதுடா, அம்மாவோட முத்துமணி இல்ல. இங்க பாரு, அந்த கார் இல்லன்னா என்ன, அம்மா வேற பொம்மை தரேன். ஹை இங்க பாருடா பூனைக்குட்டி. ஆதி சிங்கக்குட்டி மாதிரி இந்த பூனைக்குட்டியும் ஒண்ணு மாதிரி இருக்கு பாரு. இந்த பூனைக்குட்டி பொம்மை வச்சு தூங்குறியா? ஐயோ என்னடா ஆதி செல்லம், அந்த காரே தான் வேணும்னா அது நம்ம வீட்ல இல்லடா இருக்கு. ஐஷு வா கையல். என்னாச்சு, ஏன் ஆதி அழுதுட்டு இருக்கான்? ஐயோ அது ஒன்றும் இல்லை கையல், வீட்டில் இவனுக்கு பிடிச்ச ஒரு கார் பொம்மை இருக்கு, அதை வச்சுட்டு தான் எப்பவுமே விளையாடுவான். தூங்கும்போது அதை கையில் பிடிச்சிக்கிட்டே தான் தூங்குவான். இப்போ அந்த கார் பொம்மை வேணும், அது இருந்தால் தான் தூங்குவேன்னு அழுதுட்டு இருக்கான். நானும் அது நம்ம வீட்டில் தாண்டா இருக்கு, இங்கே இல்லைன்னு வேற பொம்மையெல்லாம் காமிச்சு சமாதானம் பண்ணுறேன். ஆனால் அந்த காரே தான் வேணும்னு அழுதுகிட்டு இருக்கான் கையல். ஐயோ என்னடா அது செல்லம், உனக்கு கார் தானே வேணும். இங்க தீரன் அண்ணா கிட்ட நிறைய கார் இருக்கு, ஆண்டி ஒரு கார் எடுத்துட்டு வரவா? அந்த கார் பொம்மை வச்சு தூங்குவியா? கையல் அவனோட ஒரு கார் பொம்மை இருக்கு, அதே தான் வேணும்னு அழறான். இப்ப வேற கார் கொடுத்தா சமாதானம் ஆவானான்னு தெரியல. சரி இரு ஐஷு பார்க்கலாம், தீரன் கிட்ட நிறைய கார் இருக்கு, ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுத்து பார்க்கலாம், அழுகை நிறுத்துறா நானு. சரி கையல். ஆதி செல்லம் அழாதீங்கடா, கண்ணுல இருந்து தாறு தாரையா கண்ணீர் ஊத்துதே. எதுக்கு இப்படி அழறீங்க? இருங்க, கார் தானே வேணும், தீரன் அண்ணா கிட்ட நிறைய கார் இருக்கு, ஆண்டி ஒன்று எடுத்துட்டு வர இருங்க. இதோ இங்க பாரு காரு. உன்னோட மாதிரியே ட்ரு ட்ரு கார் தான்டா இது, இந்தா இத வெச்சுக்கோ. அப்பாடா அழுகி நிறுத்திட்டான். ஐயோ கையல், எங்க அந்த கார் தான் வேணும்னு அடம் பிடிச்சு அழுதுகிட்டே தூங்காம இருப்பானோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இந்த காரை கொடுத்தது சமாதானம் ஆயிட்டான். அது பசங்களுக்குன்னா இந்த கார் தானே ஐஷு பிடிக்கும், அது எந்த காரா இருந்தா என்ன, ஏதோ ஒரு காரணம் அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. தீரனும் அப்படிதான், சின்ன வயசுல இருந்து எப்ப பார்த்தாலும் காரு காருன்னு வெளியே போனாலே காரை பார்த்தா வாங்கி கொடுங்கன்னு ஒரே அடம் பிடிப்பான். இதோ இப்ப கூட பாரு, அவ்வளோ கார் பொம்மை இருக்கு, இருந்தாலும் இந்த கார் வேணும்னு சொல்லி வெளியே போகும்போது சக்தி கிட்ட கேட்டு அடம் பிடிச்சு வாங்கினான். ஐயோ இவனும் அப்படிதான் கையல், இந்த காரு பால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் இவனுக்கு பிடிச்ச காரை எடுத்துட்டு வரலன்னு இப்ப இவ்ளோ ஆர்ப்பாட்டம். சரி சரி, அதான் அழுகே நிறுத்திட்டானே, சரி போற வரைக்கும் அந்த காரை அவனே வச்சு விளையாடட்டும். சரி கையல். சரி ஐஷு, அதான் அழுகே நிறுத்திட்டானே, அப்படியே படுக்க வச்சு அவனை தூங்க வச்சிரு, நான் வரேன். சரி கையல். சரியா தம்பியை பாத்துக்க, அவனுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் கொடுத்தாதான் அவன் நைட்டு எந்திரிக்காம தூங்குவான். அம்மா போய் அவனுக்கு பால் சுட வச்சு ஆற வச்சு பாட்டில் ஊற்றி எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் அவனை பாத்துக்க.
ஐயோ அப்படியா? சரி பரவாயில்ல விடுறா ஆதி, அது அண்ணாவோட கார் தானே. ஆதியோட கார் நம்ம வீட்ல இருக்குல்ல, நாளைக்கு அப்பா கிட்ட வீட்டுக்கு போய் நம்ம காரை எடுத்துட்டு வர சொல்லிடலாம். இப்ப நீ சமத்தா அழாம இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு பார்க்கலாம். ஆதி செல்லம், இங்க பாரு, இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு. நாளைக்கு காலையில விடிஞ்சதும் உன் அப்பா கிட்ட மொத வேலையை நம்ம வீட்டுக்கு போய் உன்னோட கார் எடுத்துட்டு வர சொல்றேன், போதுமா? ஐயோ கடவுளே, இவன் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான். இப்ப கார் இருந்தாதான் தூங்குவேன்னு சொல்லுவான். காருக்கு எங்க தான் போறது இப்போ? ஐஷோ, என்ன சாதி அழுதுட்டு இருக்கான்? பால் குடிக்கிறதுக்கு அடம் பிடிக்கிறானா? ஐயோ இல்லங்க, பால் குடிக்கிறதுக்கெல்லாம் அடம் பிடிக்கல. அது நம்ம வீட்ல அவன் ஒரு கார் பொம்மை வச்சிருப்பான்ல, தூங்கும்போது கூட கையில வச்சுக்கிட்டே தூங்குவானே, அந்த பொம்மைய மறந்துட்டு வந்துட்டங்க. இப்ப அந்த கார் பொம்மை தான் வேணும்னு அழுதுட்டு இருக்கான். ஐயோ இவ்வளவுதானா? காருக்கு தான் அழுதுட்டு இருக்கியா? இங்க தீரன் கிட்ட நிறைய கார் எல்லாம் இருக்குமே, அதுல ஏதாவது ஒன்னு எடுத்து கொடுக்க வேண்டியது தானே? ஐயோ அதையும் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அழுகே நிறுத்தினான். அப்புறம் தீரன் வந்து அவனோட காருன்னு சொல்லி அதை வாங்கிட்டு போயிட்டானா. அதனால திரும்பவும் அழுதுட்டு இருக்கான். அம்மாப்பா, தீரன் எப்பவுமே அவனோட பொம்மை எதுவுமே எங்களுக்கு கொடுக்கவே மாட்டா. இப்போ தம்பி கிட்ட அந்த காரையும் அவனோடது வாங்கிட்டு போயிட்டா. அதான் தம்பி அழுந்துட்டே இருக்கா. ஆமா, அவனும் சின்ன பையன் தானே. இப்ப அவன்கிட்ட போய் காரை கேட்டா அவனும் அழ ஆரம்பிப்பான். எதுக்குங்க, வேண்டாம். ஆதி எப்படியாவது சமாதானம் பண்ணணுங்க. ஆனா நானும் என்னெல்லாமோ பொம்மையெல்லாம் கொடுத்து சமாதானம் பண்ணி பார்த்துட்டேன். கார் தான் வேணும்னு அழறான். இப்ப காருக்கு எங்க போறது? எங்க நீங்க பேசாம வீட்டுக்கு போய் அவனோட காரை எடுத்துட்டு வந்துடுறீங்களா? ஏய், என்ன விளையாடுறியா? மணி என்ன ஆகுது? இந்நேரத்துல இவனோட கார் பொம்மைக்காக வீட்டு வரைக்கும் போய் நான் கார் எடுத்துட்டு வர முடியுமா? இங்க வேற என்னங்க பண்றது? இப்ப அந்த கார் இல்லைன்னா அவன் தூங்க மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். டேய் ஆதி, அப்பா நாளைக்கு உன்னோட காரை எடுத்துட்டு வந்து தரேன். இப்ப நீ சமத்தா வேற ஏதாவது பொம்மை வச்சு தூங்குடா. இதேதான், இனி நீங்க விடிய விடிய சொன்னாலும் திரும்பவும் அவன் ட்ரு ட்ரு காருன்னு தான் சொல்லுவானே தவிர அவன் தூங்க மாட்டான். அது எப்படி அவன் தூங்காம இருப்பான்? இந்த பக்கம் வா, நான் அவனை சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறேன். நீங்க எப்படி சமாதானம் பண்ணுவீங்க? நீங்க சொன்னதும் கேட்டுட்டு தூங்குறதுக்கு அவன் என்ன உங்க பொண்ணுன்னு நினைச்சீங்களா? ஆதி எப்பவுமே அம்மா செல்லம் தான். அம்மா நான் சொல்லி அவன் அழுகிய நிறுத்தல, நீங்க சொல்லி அவன் அழுகிய நிறுத்திடுவானா? ஏன் நிறுத்த மாட்டானா? உன்னால அவன் அழுகையை நிறுத்த முடியலன்னு சொல்லு, என்னால நிறுத்த முடியாதுன்னு சொல்லாத. ஒரு அம்மா என்னாலயே அவன் அழுகிய நிறுத்த முடியல, உங்களால நிறுத்த முடியுமா? ஏன் முடியாதா? கண்டிப்பா முடியாது. நீங்க என்ன ஆதிய ரியா மாதிரி நினைச்சீங்களா? நீங்க சொன்னதும் கேட்டுட்டு சரின்னு அழுகிய நிறுத்திருக்கு. ஆதி உங்களை விட என்கிட்ட தான் அதிகமா இருப்பான். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவன் அழுகிய நிறுத்த முடியல. இதை நீங்க அவன் அழுகிய நிறுத்திடுவீங்களா? எங்க அவன் அழுகிய நிறுத்துங்க பாப்போம். சவாலு, அதுவும் என் கிட்ட. நீங்க இந்த பக்கம் வாங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். நம்ம என்னெல்லாமோ பண்ணி அவன் அழுகிய நிறுத்த முடியல, இவர் எப்படி அவன் அழுகிய நிறுத்துவாரு? ஆதி செல்லம், அழக்கூடாது. இங்க பாரு, அப்பாவோட புட்டு தானே நீ. என்னடா கார் வேணுமா? நாளைக்கு உன் கார் அப்பா வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். இல்ல உனக்கு புது கார் வேணும்னாலும் அப்பா வாங்கி தரேன். ஆனா இப்ப அழாம சமத்தா தூங்கணும். அண்ணா கார் வாங்கிட்டு போயிட்டானா? சரி பரவாயில்ல, அது அண்ணாவோட கார் தானே. அது தம்பிக்கு எல்லாம் கொடுக்கணும்னு அப்பா உனக்கு தானே சொல்லி கொடுத்துருக்கேன். தீரனுக்கு இன்னும் சொல்லி கொடுக்கல, அதனாலதான் அவனுக்கு தெரியல. நாளைக்கு தீரனுக்கு புரியுற மாதிரி அப்பா சொல்லி கொடுக்கறேன். அப்புறம் தீரனும் அவன் பொம்மை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பான். தீரன் அண்ணாக்கு நாளைக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஆதி செல்லத்தோட அழுகி நிறுத்தணுமே. ஆதி செல்லம் அப்பாவோட செல்லமா அம்மாவோட செல்லமா? என்னது டாடாவா? ஆதி அப்பாவோட செல்லம் தானே. இப்ப அப்பாவோட செல்ல குட்டி, அப்பா சொல்ற மாதிரி கேட்டு சமத்தா அழாம தூங்குவியான். அப்ப நாளைக்கு அப்பா ஆதிக்கு புது கார் வாங்கி தருவனா. என்னடா இப்பவே கார் வேணுமா? சரி, இப்போ ஆதிக்குட்டி அப்பாவோட காரை வச்சுக்கிறியா? இந்தா, இது அப்பாவோட கார் சாவி. நாளைக்கு காலையில ஆதியோட காரை அப்பா கொண்டு வந்து குடுக்கற வரைக்கும் அப்பாவோட காரை ஆதிக்குட்டா வச்சுக்கோ. இந்த சாவி போட்ட அப்பாவோட கார் எப்படி போகும்? ட்ரூ ட்ரூன்னு போகும்ல.
இப்போ ஆதி என்ன பண்ணுவானா, அப்பாவோட வண்டி சாவியை வச்சு ட்ரூன் ட்ரூன்னு வண்டி ஓட்டிட்டு சமத்தா தூங்குவானா. நாளைக்கு காலையில அப்பாவும் ஆதியும் வீட்டுக்கு போய் ஆதியோட காரை எடுத்துட்டு வந்துருவோமா. என்னடா ஆதி, ஓகே தானே? சரி சரி, இப்ப அப்பாவோட வண்டி சாவியை நீயே வச்சுக்கோ. ட்ரூன் ட்ரூன்னு வண்டி ஓட்டிட்டு அப்படியே சமத்தா தூங்கு பார்க்கலாம். என்ன மேடம், என்னமோ ஆதி அம்மா செல்லம் அவன் அழுகையை இந்த அப்பா வேலையெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி என் பையனோட அழுகையை நிறுத்தினேன்னு பாத்தீங்களா? இவ்வளோ நேரம் நான் என்னெல்லாமோ சொல்லி எவ்வளோ பொம்மையெல்லாம் காமிச்சு இவன் அழுகை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா அப்பெல்லாம் அழுகை நிறுத்தாம அழுதுட்டு இருந்துட்டு இப்ப நீங்க வந்து ஒரு கார் சாவியை கொடுத்ததும் அழுகை நிறுத்திட்டான். இப்பவாது புரிஞ்சுக்கங்க மேடம், பொண்ணு மட்டும் இல்ல பையனும் அப்பா செல்லம் தான். எப்பவுமே இந்த ரியா தான் அப்பா அப்பான்னு அப்பா செல்லமாவே இருப்பா. அதான் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு என்னெல்லாம் அட்டகாசம் பண்றீங்க. ஆனா என் பையன் எப்பவுமே ஏன் செல்லம், நானும் என் பையனும் சேர்ந்து உங்களை ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தா ஆனா இவன் என்னடானா இவனும் அப்பா செல்லமா இருக்கான். ஏய், என் பையனை வச்சு என்ன பழி வாங்கலான்னு பாத்தியா? அது நடக்காத ஐஷுமா. ரியா ஆதின்னு இல்ல, இனி நீ எத்தனை குழந்தைங்க பெத்தாலும் சரி எல்லாமே அப்பா செல்லம் தான். என்னடா செல்லங்களா, 2 பேரும் அப்பா செல்லம் தானே? கள்ளக்குட்டிங்களா, 2 பேரையும் காலையில இருந்து சாயந்தரம் உங்க அப்பா வர்ற வரைக்கும் குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி விட்டு சாப்பாடு கொடுத்து விளையாட வச்சு தூங்க வச்சு எல்லாமே பண்ணி பாத்துக்கிறது அம்மா. ஆனா அப்பா செல்லணும் சொல்றீங்க. நாளைக்கு உங்க அப்பா வேலைக்கு போட்டோம், அப்புறம் 2 பேரும் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய், என்ன நான் இருக்கும்போது என் பிள்ளைங்களை மிரட்டுறியா? நான் இல்லாதப்ப என் பிள்ளைங்க மேல கை வச்சு பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. தத்ததையா வாயாடி. சரி சரி, வாய் அடிச்சதெல்லாம் போதும். அதான் தம்பி அழுகி நிறுத்திட்டான்ல, 2 பேரும் சமத்தா தூங்குங்க முதல்ல.